السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. فقال النبي صلى الله عليه وسلم: كاد الفقر أن يكون كفرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அரிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த சஃபருடைய மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகத்தின் நபிமார்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறுதி தூதராக தந்து குர்ஆன் என்ற அவனுடைய கலாம் ஷரீஃபை இறுதி வேதமாக ஆக்கி கியாமத்து நாள் வரைக்கும் உலக மக்களுக்கு இந்த குர்ஆனும் பெருமானாரும் எல்லா வழிகாட்டல்களையும் நிறைவாக தருவார்கள் என்ற சான்றோடு இறுதி வேதமாகிய குர்ஆனும் இறுதி நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்றளவும் கியாமத்து நாள் வரையிலும் நமக்கு வழி நடத்தி செல்வார்கள். பொதுவாக நபிமார்களை இறை தூதர்கள், ஆன்மீக காட்டக்கூடியவர்கள் என்ற நிலையோடு நின்று விடாமல் அந்தந்த காலத்து சமூகத்து மக்களுக்கான வாழ்வியல் வழிகாட்டுதலையும் நபிமார்கள் தந்திருக்கிறார்கள். வந்த நபிமார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே, தொழுங்கள், நோன்பு வையுங்கள் அப்படியெல்லாம் சொல்லி முடித்திருந்தால் எந்த விவகாரங்களும் வழக்குகளும் இருந்திருக்காது. மனித சமூகத்தினுடைய தினசரி வாழ்க்கையில் அவர்கள் சம்பந்தப்பட்டார்கள், மக்களை நெறிப்படுத்தினார்கள், மக்களின் சம்பாத்தியங்கள் குறித்து நேர்மையான விளக்கங்களை முன்வைத்தார்கள், அவர்களுடைய திருமண காரியங்களை ஒழுங்குமுறைப்படுத்தினார்கள். எல்லா விஷயங்களுக்கும் 100 விழுக்காடு இனி எனக்கு இதில் வழிகாட்டுதல் வேண்டும் என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுவிட்டு இன்னொரு மனிதரிடம் தேவையாக வேண்டிய அவசியத்தை இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வைக்கவில்லை. அப்படி பெருமானார் சமூகத்திற்கு வரும் பொழுது ஒரு 13 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக கடுமையான போராட்டங்களை சந்தித்தார்கள். வேறு விஷயங்களை சொல்லுவதற்கான வாய்ப்புகளை கூட அந்த சமூகம் வழங்கல.
மக்காவினுடைய 13 ஆண்டு காலமும் அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கும் அதை புரிய வைப்பதற்குமே பெருமானாருடைய காலங்கள் கழிந்தது. பிறகு அல்லாஹ் ஒரு சுதந்திர வாய்ப்பை மதீனாவில் தந்த பொழுது 10 ஆண்டுகள்ல கியாமத்து நாள் வரைக்கும் தேவையான மனித சமூகத்திற்கான வழிகாட்டுதல்களை அடுத்தடுத்து தொடர்ந்து கற்றுத்தந்து விட்டு போனார்கள் பெருமானார். அப்படி மதீனால இந்த மக்கள் பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது மக்களிடம் இருந்த அன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் தேவைப்பட்ட விஷயங்களை பெருமானார் கணித்தார்கள். முதல்ல அந்த மக்கள்கிட்ட யாரை பத்தியும் பயம் கிடையாது. யாரை பத்தியும் சொல்லுங்க, யாரை பத்தியும் குறைந்தபட்சம் நாமெல்லாம் ஒன்னு அல்லாஹ்வை பயப்படணும், இல்லைன்னா ஊரை பயப்படணும், சமுதாயத்தை பயப்படணும், சொந்தக்காரங்களை பயப்படணும், ஏதாவது ஒரு பயம் இருக்கணுமா இல்லையா? அவர்களிடம் எந்த பயமும் இல்லை. குர்ஆனில் அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை தேடி பார்க்கும் பொழுது நிறைய வசனங்களில் அல்லாஹ் தொடங்கும் பொழுது நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த தக்வா இறையச்சம் என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த காரியத்தையும் துணிந்து செய்ய வைக்கும் இல்லையா? அதனால ஜாகிலியத் என்று அறியாமை மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி இருந்த அந்த மக்களிடத்தில் முதல் பாடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை பயன்படுத்தினார்கள். இமாமு குத்துபால மிம்பரில் வெள்ளிக்கிழமை என்று அரபு மொழியிலே ஓதுகிற அந்த வசனங்கள், அந்த உபதேசங்கள், அதுல பிரதானமாக பெருமானார் திரும்ப திரும்ப பயன்படுத்திய வார்த்தை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மக்களை பயப்படுறோமோ, சொந்தங்களை பயப்படுறோமோ, நண்பர்களை பயப்படுறோமோ, அதெல்லாம் வேண்டாம். நீ அல்லாஹ்வை பயந்து கொள். உன்னை படைத்தவன், உனக்கு ஒரு நாள் மரணம் வரும், நீ மண்ணறையில் பதில் சொல்லியாக வேண்டும், மறுமையில் விசாரிக்கப்படுவாய். இந்த பயத்தை அந்த சமூகத்திற்கு ஊட்டினார்கள் பெருமானார். எந்த ஒரு உரையிலும் பெருமானாருடைய உரை, பயான், அவர்களுடைய உபதேசங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தொடக்க வார்த்தையே மக்களிடம் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யார்கிட்டையும் இந்த உணர்வு ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா உணர்வுகளின் வெளிப்பாடாக பிறக்கிற செயல்கள் சரியா இருக்கு. எப்படி சொல்றாங்க? இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த, நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்க. அப்படின்னா தனிமையில் இருந்தாலும் பொதுவெளியில் இருந்தாலும் யார் பார்த்தாலும் யார் பார்க்காவிட்டாலும் உன்னுடைய செயல்களுக்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். ஆகையினால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ஆழமாக பெருமானார் விதைத்தார்கள். அதுதான் இன்ன வரைக்கும் நம்மளையும் ஓட்டிட்டு இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் இந்த குறைந்தபட்ச அல்லாஹ் என்ற பயம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நம்மளை இயக்கும். யாரு கேட்க போறாங்க? இன்னைக்கு திருடிடுவோம், நாளைக்கு தௌபா பண்ணிடுவோம் அப்படின்னு சைத்தானுடைய எண்ண ஓட்டங்கள் வந்தாலும் குறைந்தபட்ச எச்சரிக்கை பெருமானார் சொல்வார்கள். உலகமே உனக்கு பத்துவா மார்க்க தீர்ப்பு கொடுத்தாலும் உன்னுடைய மனசாட்சியினுடைய உறுத்தலுக்கு நீ பயப்படுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம யாரும் இருக்க முடியாது. எந்த தவறான நிகழ்வுகள் செயல்களை செய்யும் முன் அவனுடைய மனசாட்சி அவனை குத்தும், இது தப்பு, இது செய்யக்கூடாது. இந்த இடத்தில் அந்த தக்வா, நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாஹ் பார்க்கிறானே, இந்த உணர்வு ஒருவனை பாவங்களிலிருந்து காப்பாற்றும். ஆகையினால அந்த சமுதாயத்தில் சமுதாய தலைவராக பெருமானார் பொறுப்பெடுத்த போது மக்களை வழிநடத்துவதற்கான முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா இறையச்சம் ஊட்டணும். இறையச்சம் இல்லாத மனிதனுடைய செயல்பாடுகள் நன்மை பயக்காது. தக்குவான்னு சொன்னா தொழுகையில மட்டும் அச்சடக்கத்தோடு இருக்கிறது அல்ல. வியாபாரத்தில், குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியல் தளங்களில் எல்லாவற்றிலேயும் இந்த தக்குவா அவர்களை சரியானவர்களாக இயக்கும். அதில் வெற்றி கண்டார்கள் பெருமானார்.
வெற்றி கண்டார்கள். கியாமத்து வரைக்கும் எந்த சமூகத்திற்கு தக்வா ஊட்டப்படுகிறதோ அந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாய் அமையும். இரண்டாவது, அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பெருமானார் எடுத்த நடவடிக்கை, ரொம்ப கடுமையான அறியாமையில் இருக்கிறார்கள். சபை நாகரிகம் தெரியாது, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது, உயிர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது. ஆக மூடத்தனமும் முரட்டுத்தனமும் நிரம்பிய அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்களுடைய குணங்களை மாற்றுவதற்கு அடுத்த தேவை என்னன்னு சொன்னா, அறிவு ஞானம் கல்வியை போதிப்பது கையில் எடுத்தார்கள். உலகத்துல எந்த நாடுமே இன்ன வரைக்கும் 100 விழுக்காடு கல்வியில வெற்றி கண்டது இல்லை. எல்லா நாட்டிலேயும் விழுக்காடுகள் குறைந்த அளவே கற்கிறார்கள். கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் பிரச்சாரம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பியர்களை விட 100 விழுக்காடு கல்வியில் முழுமை பெற்ற சமுதாயமாக உருவாக்கி பார்த்துவிட்டுதான் மறுமை பயணம் மேற்கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வியில் சொன்னா எந்த கல்வி விழிப்புணர்வை தருமோ, எந்த கல்வி பாவங்களை குறைக்குமோ, எந்த கல்வி அல்லாஹ்வுடைய தேடலை அதிகரிக்குமோ, எந்த கல்வி நாகரிகத்தை தருமோ, அதாவது இறை கல்வியை தந்தார்கள். குர்ஆன் தான் சிலபஸ், பெருமானார் தான் ஆசிரியர். ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு கல்வி நிலையம் என்ன சாதிக்க முடியும்னா 100 விழுக்காடு. அதுல அது சிலபஸும் சரி, அந்த மாணவர்களும் சரி, பெருமானார் கட்டமைத்த விதம் அற்புதமானது. பள்ளிவாசலின் வராண்டாவில் தான் அந்த கல்வி நிலையத்தை தொடங்கினார். அஸ்ஹாபு சுஃபா 400 மாணவர்கள். இந்த 400 மாணாக்கர்கள் யாருன்னா பெருவாரியாக குடும்பம் இல்லாதவர்கள், அயல் தேசத்துக்காரர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயசு வித்தியாசமெல்லாம் இல்ல, எல்லாரையும் பள்ளிவாசலில் தங்க வைத்து, சிலர்கள் குடும்பம் இருக்குனாங்க, தொழில் இருக்குனாங்க, விவசாயம் இருக்கு என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் கல்வி கிடைக்கணும். ஆகையினால் முறை சாரும் கல்வியை பெருமானார் ஏற்படுத்தினார்கள். முறை சாரும் கல்வினா, நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போ, உன் சார்பா ஒருத்தர் படிப்பாரு, நீ சம்பாதித்ததில் பாதியை அவருக்கு தர வேண்டும். மறுநாள் அவர் வேலைக்கு போவார், அவர் சம்பாத்தியத்தில் பாதி தருவார், நீ கற்றதை அவருக்கு கற்றுத்தர வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஒரு ஜமாத்துல ஒரே ஒரு மாசம் போதும், எல்லாரும் ஓதுவோன்னு குர்ஆனை கையில் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, ஒரே மாசத்துல குர்ஆனை மிக சரளமாக அந்த இறையச்சத்தோடு ஓதி முடித்து விடுகிற அளவுக்கான வாய்ப்புகளை பெருமானார் தந்திருக்கிறார்கள். நாம தான் இன்னும் கையில் எடுக்கிறது இல்லை இல்லையா? அது நீங்க ஓதுங்க, அது நீங்க ஓதுங்க. நான் வாழும்போது நீ தான் ஓதணும், நான் செத்தாலும் நீ தான் ஓதணும். நான் ஓதவே மாட்டேன், எவ்வளவு அறியாம நான் ஓதவே மாட்டேன். நீ எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் ஓத மாட்டோம். பெருமானாரை விட வயது மூத்தவர்கள், ஹதீஸில் வருது, புருவத்தின் ரோமங்கள் நரைத்து போனவர்கள் பெருமானாருக்கு முன்னால் மண்டியிட்டு கல்வியை கற்றார்கள். இதுல உலகியல் கல்வி, மறுமை கல்வி அதெல்லாம் கிடையாது, கல்வி கற்றார்கள். எந்த கல்வி மனிதனை நல்லவனாக வாழ வைக்குமோ அந்த கல்வியை பெருமானார் கற்றுத் தந்தார்கள். அதனாலதான் ரொம்ப அவங்க கல்வி இல்லாததுனாலதான் இப்படி கேட்கிறாங்க, ரசூலல்லாஹ் நீங்க என்ன குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குறீங்க, இப்படி பாசமா இருக்கிறீங்க? எனக்கும் 10 குழந்தை இருக்கிறது, ஒரு நாள் கூட என் குழந்தைகளை நான் முத்தம் கொடுத்தது இல்லைங்கிறார். இது தவறு அல்ல, அறியாமை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். யாருடைய மனதில் அல்லாஹ் இரக்கத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் குழந்தைகளிடம் பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். உன்னுடைய இதயத்தில் அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? அதோடு நிக்கல, நீ அல்லாஹ்ட்ட கேளு, யா அல்லாஹ் நீ கருணையாளன் ரப்பே, நீ இரக்க முடியவன் ரப்பே, என் மீது இரக்கப்படுகிறாய், நான் என் குழந்தைகள் மீது இரக்கப்படுகிற தன்மையை எனக்கு கொடு. உலகத்தின் ஆக சிறந்த பாடசாலை பெருமானார் நடத்தினார்கள். 100 விழுக்காடு
அதுல பிற்காலத்தில் சயின்டிஸ்டுகள் வந்தார்கள், கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்தார்கள், அரசியல் மேதைகள் உருவானார்கள், சட்ட வல்லுநர்கள் வந்தார்கள். ஹிஜ்ரி 400 வரைக்கும் உலகத்தை அசைக்க முடியாத கல்வியாளர்கள். எல்லாருடைய சிலபஸ் ஒண்ணுதான், அல் குர்ஆன். எல்லோருடைய ஆசிரியர் ஒருவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களை நேர் வழிப்படுத்துவதற்கு முதல் திட்டமாக இறையச்சத்தை பதித்தார்கள். வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க, நீ ரகசியத்திலும் பகிரங்கத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள். இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வெளியில நல்லவங்களா இருந்துக்குவோம், தனிமையில் நம்முடைய கொடூரமான நடவடிக்கை நமக்கு மட்டுமே தெரியும். ஆனால் ஒரு உணர்வு, இந்த தனிமையிலும் என் ரப்பு பார்க்கிறான். அந்த அச்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டினார்கள். சொல்றாங்க, யாருக்குமே தெரியாது நீ செஞ்சற, உன் விரல்கள் அல்லாஹுக்கு சாட்சி சொல்லும், உன்னுடைய கண்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும், உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். ஒரு மனிதனை தனிமையில் கூட நல்லவனாய் வாழ வைக்கிற தக்வாவை பதிவு செய்த பெருமானார், அது உருப்படியாக இருக்கணும்னா அவரிடத்தில் கல்வி ஞானம் வேணும். அதுக்கு வயசுலாம் இல்ல. உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹத். தாயினுடைய மடியில் இருந்து கபரு வரைக்கும் கற்றுக்கொண்டே இருங்கள். கல்வி கற்பதினால் மேம்பாடே தவிர ஒரு காலம் குறையாது. சம்பாதிக்கிறதுல காற்ற ஆர்வத்தை ஒண்ணு இல்ல. இஸ்லாம் சொல்ற கல்விங்கிறது என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அறிவையாவது பெற்றுக்கொள். ஒரு நாளைக்கு சொல்லுங்க, ஒரு அறிவையாவது பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னா, இந்த அறிவை யாரிடம் இருந்து பெறுவது? நீ அல்லாஹ்ட்ட இருந்தே கற்றுக்கோ, அல்லாஹ்விடமிருந்தே கற்றுக்கொள். வயசு 63 ஆச்சு இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து ஓதி விளங்கி இருந்தா 63 ஆயத்துகளாவது வாழ்க்கையில் கிடைத்திருக்குமா இல்லையா? வாழ்வியல் நெறிதான் குர்ஆனை தவிர வாசித்து விட்டு போகிற வசனங்கள் மட்டுமல்ல. அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் பாருங்க. மூமின்களே, அந்த கல்வியை கையில் எடுத்த பெருமானார் அந்த கல்வியின்படி அந்த மக்கள் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை தந்தார்கள். குற்றங்கள் குறைந்தது. சாதாரணமா ஒரு தவறுக்கு ஆட்பட்டு விட்ட ஒருவரை நீங்க அப்படியே கிளாஸ் ரூம்ல, தம்பி இப்படி செய்யாதீங்க, இது தப்பு, அது உங்களை பாதிக்கும், உங்க குடும்பத்தை பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும், விட முடியல, பழகிட்ட. ஆனால் மகா குடிகாரர்கள் குர்ஆனுடைய வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே, அதாவது மகா குடிகாரர்கள்னா சாதாரண குடி கிடையாது, பரம்பரையாக குடித்து வாழ்ந்தவர்கள், குடிப்பது தப்பே இல்லை என்று நினைத்துக் கொண்டவர்கள். அவங்கள்ட்ட பெருமானார் பிரச்சாரத்தை வச்சு அந்த தக்குவா வேலை செய்து பாருங்க, ஆயத்து இறங்கிருச்சு. இனி மது முழு தடை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகா குடிகாரர்கள், மெகா குடிகாரர்கள், நம்ம பாஷையில சொன்னா, தமிழ்நாட்டு அரசு பாஷையில் என்ன சொன்னோம்? மது பிரியர்கள். குடிகாரன் சொன்னா கோச்சுக்குவாங்க, மது பிரியர்கள். விபச்சாரின்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. ஆலிஜனா பெண் பிரியர். இது பொன்னாட போத்தி தான் கௌரவிக்கணும். ஏன்னா அரசாங்கம் ஆமோதிக்கிற பாவங்கள். எப்படி இது நடக்கும்? மனோ தத்துவ ரீதியாக நான் செய்கிற ஒரு தவறை என்னால் விட முடியவில்லை என்று வாதிடுகிற மனம். அது எப்படிங்க ஒரு ராத்திரியில ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குச்சு, மதீனா முழுவதும் மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்னா, இந்த அறிவு ஞானத்திற்கு முன்பு தக்வாவை பதித்தார்கள் பெருமானார், அது செயல்படுத்தியது, வெற்றி கண்டார்கள். சரி, மூன்றாவது பெருமானார் எடுத்த நடவடிக்கைகள், இப்போ பலரும் தாங்கள் செய்யற தவறை தவறுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கொள்வதற்கு முன்பு தன் சார்ந்த சில வாதங்களை வைப்பார். ஏப்பா குடிக்கிற, என்ன பண்றது, நம்ம பொழப்பு எப்படி இருக்கு, நான் கட்டிட பணியாளர், உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், அப்ப லைட்டா கொஞ்சம் அதுதான் உடல் வெளியே போக்கும். இது அது சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நியாயம் போல தோன்றலாம்.
தன் தவறை நியாயப்படுத்துகிற சூழல் மனிதர்களிடம் இயல்பாக உண்டு இல்லையா? ஏப்பா திருடுற? குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்க, எங்க அம்மாவுக்கு முடியல, நான் மருத்துவம் பார்க்கணும், லட்சக்கணக்கில் செலவாகுது, எவனும் தரமாட்டேங்கிறான், வேற வழி இல்லை. தவறுகளுக்கு எல்லாம் அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு நியாயமான காரணங்கள் சொல்லப்படுவதை ஏற்க முடியுமா? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவறுகளை ஏன் மக்கள் செய்யறாங்க, தவறுகளிலிருந்து, குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முதல் வழி அல்லாஹ் பயந்துகள். தக்வாவை பதிவு செய்த பெருமானார் அடுத்து அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கிறாங்க. நாலேஜ் சில நேரங்களில் எப்படி எல்லாம் ஆகும், அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு மருத்துவர் மதுவை ஒழிப்பதற்கு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணாரு. எவனவே குடியை நிறுத்தின பாடு இல்லை. கடைசியில செயல் வடிவத்தில் குடிக்கான ஒரு தீர்வை தரலாம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் போய் 2 குவளைகளில் ஒன்றில் மதுவும் இன்னொன்றில் நீரும் வைத்துக் கொண்டு பூச்சிகளை நீர்ல போட்டார். அதெல்லாம் அருமையா சுத்தி விளையாண்டுட்டு இருந்துச்சு. கிராமத்துக்காரங்கள்ட்ட கேட்டாரு, என்ன நடக்குது இது? தண்ணியில விழுந்தா நல்ல நீச்சல் அடிச்சு அருமையா வாழலாம், பரவாயில்ல விளங்கிட்டீங்க. அதனையே பிடித்து சாராய கோடையில் போட்டவுடன் அந்த பூச்சிகள் எல்லாம் செத்து போனது. உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டாரு. கிராமத்துக்காரங்க சொன்னாரு, சாராயம் குடிச்சா வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும். சில நேரங்களில் அறிவு அறியாமையே தந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லல, நான் தடுக்கிறேன்னு சொல்லல. மதுவின் தீமையை சொன்னார்கள், மது சார்ந்த சமூக தீமையை பதிவு செய்தார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவது உண்மையானால் ஒன்னு தக்வா இருக்கணும், 2வது அறிவு இருக்கணும், 3வது பெருமானார் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இப்படியே காரணம் சொல்லிட்டே போறாங்க. அதில் பெருவாரியான காரணம் வறுமை இல்லையா? சில நல்ல குடும்பத்தில் இருந்து வழி தவறிய சில பெண்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அவங்கள்ட்ட வாக்குமூலம் கேட்டா சொல்லுவாங்க, குடும்பத்தின் வறுமையின் காரணமாக இப்படி ஒரு பாவச் செயலுக்கு தொழிலாக நான் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நாம என்ன சொல்ல முடியும்? அழுகை பிரித்து வரலாம் இல்லையா? அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? திருடுவதற்கும் ஒரு நியாயம், விபச்சாரத்திற்கும் ஒரு நியாயம், மது குடிப்பதற்கும் ஒரு நியாயம். ஏண்டா சீட்டு விளையாடுறன்னு கேட்டா மனசே சரியில்லை. நல்ல காரணம் இல்லையா? நல்ல காரணம். தவறான பாதைகளுக்கு செல்வதனுடைய 3வது காரணியை பெருமானார் கண்டுபிடித்தார்கள். இந்த மக்கள்கிட்ட இருந்து வறுமையை ஒழிக்க வேண்டும். இது உலகத்தினுடைய இன்றைய பிரச்சனை அல்ல. மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து அவனோடு பிறந்தது வறுமை. இந்த வறுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இந்த சமுதாயத்திற்கு புரிய வைக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வே கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேளுங்க. அதற்கு எதிர்மறையான வறுமை வேண்டாம் என்று கேளுங்கள். அப்ப முதல்ல இந்த செல்வத்தையும் வறுமையை தர்றவன் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நாம என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம்னா, செல்வம் மட்டும் நம்மளுது, வறுமை அவன் தான் தர்றான். புரியுதா? செல்வத்தையும் அவன் தான் தருகிறான், வறுமையையும். பெருமானார் சொல்லுகிறார்கள், துஆல அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீ அவன்கிட்ட தான் சரணடையும். உன் திறமைகள் மீதும், உன்னுடைய படிப்பின் மீதும், உன்னுடைய பழக்க வழக்கங்களின் மீதும், உன்னுடைய செல்வாக்கின் மீதும். சில பேருக்கெல்லாம் காசே தேவைப்படாதுங்க, செல்வாக்களே வண்டி ஓட்டிடுவாங்க. நான் சொன்னேன் போப்பா 5000 வாங்கிக்கப்பா, அவர் சொன்னார்னா 5000 கொடுத்துருவாங்க. செல்வாக்கு அது கொடுத்துருவாங்க. அந்த 5000 சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் இவருக்கே வரும், இவர் அவர்கிட்ட கொடுத்துருவாரு. இன்னைக்கு இவருக்கு ஒரு 2000 வருமானம், மூலதனம் 5000. இந்த 5000 மூலதனத்திற்கு செல்வாக்கு தான் காரணம். சரி, செல்வாக்கை பயன்படுத்தி 5000 வாங்கினாரு, 50000 வாங்கினாரு, 5 லட்சம் வாங்கினாரு, கடைசியில போன பணம் திரும்பி வரல. இவர் என்ன ஆயிட்டாரு? முடிஞ்சாரு. என்னுடைய செல்வாக்கு எதையும் செய்யும் இல்லை. நீ அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா. அந்த வரிசையில பெருமானார் சொல்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, மன்னிப்பு கொடு, எனக்கு செல்வத்தை கொடு. வேறொரு இடத்தில் துஆவை கற்றுத் தந்தார்கள், வறுமை வேண்டாம் அல்லாஹ்.
உலகத்துல ரொம்ப சோதனை எதுனா வறுமை. வறுமைனா என்னங்க? அடுத்த வினாடிக்கான செயல்பாட்டை முடக்குகிற பொருளாதாரம் இல்ல. ஆஸ்பத்திரியில் போய் மாட்டிட்டாரு, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கட்டி கொடுத்த புள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு, பல பல பிரச்சனைகள். நான் நினைக்காத வழியிலே சோதனைகளை அல்லாஹ் தந்தால் கை பிசைந்து கொண்டு நிற்பானே, அந்த நிர்கதியான நிலை யா அல்லாஹ் தந்து விடாதே, நீ அல்லாஹ்ட்ட கேளுனாங்க. சரியா? பெருமானார் யோசித்த சமூகத்தை வழிநடத்துவதற்கான வழிகளில் இந்த வறுமையை எப்படி ஒழிக்கிறது? வறுமையான தேசத்திலே, வறட்சியான தேசத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் கியாமத் நாள் வரைக்கும் வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை. கம்யூனிசம்னா என்ன? எல்லாமே ஏழைகளுக்கு சொந்தம். முதலாளித்துவம்னா என்ன? எல்லாமே முதலாளிகளுக்கு சொந்தம். இதுதான் உலகத்தை ஆட்சி செய்யுது. ஆனால் பெருமானார் சொன்ன பொருளாதாரம் ஏழை பணக்காரனிடம் சுழன்று கொண்டே இருக்கணும். முதலாளி என்ற உரிமையோடு அவனிடம் முடங்கி கிடக்கக்கூடாது, தொழிலாளி என்ற உரிமையோடு அவனிடத்திலும் முடங்கி கிடக்கக்கூடாது. இந்த பொருளாதார பரவல் எல்லாத்துக்கும் காசு போகணும் வரணும். அது எப்படிங்க நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இந்த பரவலான பொருளாதார பயன்பாடு உலகத்தில் வந்துவிட்டால் வறுமை ஒழிந்துவிடும். எங்கிட்ட காசு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சொல்லுங்க, என்ன காரணம் இருக்கணும்? சொல்லுங்க. நான் ஒரு வேலை செஞ்சிருக்கணும், எனக்கு சம்பளமா கிடைக்கணும் இல்லையா? நான் ஒரு முதலீடு செய்திருக்க வேண்டும், லாபமாக வர வேண்டும். வேற வழி என்ன? எந்த காரணமும் இல்லாமல் எனக்கு பொருளாதாரம் வர வேண்டும். என்னால உழைக்க முடியாது, நான் தொழிலுக்கும் போக முடியாது, அல்லது அந்த தொழில் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நானும் சராசரி மனிதனாக வாழ வேண்டும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார பகிர்மானம், வறுமை ஒழிப்புக்கான வழிகள்ல முதல் வழியை சொல்லிக் கொடுக்கிறாங்க. சம்பாத்தியத்துல ஆண்டுக்கு ஒரு முறை 2% ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள். இந்த ஜக்காத்து வாங்குறவங்களுக்கு ஏழைங்கிற தகுதியை தவிர வேற எந்த காரணமும் தேவையில்லை. புரியுதா? கொட்டாய் வந்துருச்சு. அந்த ஜும்மால வர்ற கொட்டாய் நல்லா இருக்கும். சொல்லுங்க. எந்த காரணமும் இல்லாமல் ஒருவருடைய பொருளாதாரம் இன்னொருவருக்கு போய் சேருகிறது. இப்ப பொருளாதார பகிர்மானம் ஏற்படுதா? ஏற்படுதா? சொல்லுங்க, ஏற்படுதா? அவன் வாங்கறதுக்கு காரணம் எல்லாம் தேவையில்லை. ஏழைக்கு கொடு. இங்க என்ன அல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறான்? நான் 100 ரூபாய் உனக்கு கொடுக்கிறேன், ஏன் சார்பா நீ ஏழைக்கு 2000 ரூபாய் மட்டும் கொடு. அருமையான திட்டம் இல்லையா? அளவுக்கு அவன் வாழாவிட்டாலும் அவன் அளவுக்கு வாழ்வானா இல்லையா? அவன் அளவுக்கு வாழ்வானா இல்லையா? யாரையும் வறுமையில் கொன்றுவிடக் கூடாது. கட்டாய கடமை, பரவு. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு சிறை தண்டனையும், ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தவர்களுக்கு மரண தண்டனையும். அப்ப பொருளாதாரம் காரணங்கள் இன்றி வறுமை ஒழிப்புக்காக முதலில் வெளியேற்றப்படுகிறது. ஒன்னாவது. இரண்டாவது, ஆர்வம் ஊட்டுகிறார்கள் பெருமானார். என்ன ஆர்வம் ஊட்டுறாங்க? யா ரசூலுல்லாஹ், ரொம்ப வயிறு வலிக்குது நாயகமே, ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுங்கிறாங்க. ஒரு ஏழைக்கு பொருளாதாரம் போய் சேருவதற்கு காரணிகள் தேவையில்லை. அப்படின்னா உனக்கு வர்ற கஷ்டத்துக்கு தீர்வு என்னன்னா தர்மம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது தர்மம். அல்லாஹ் மேல கோபப்பட்டாங்க, நீ தர்மம் கொடு. உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தர்மம் கொடு. என் விதி மாறணும், தர்மம் கொடு. நீங்கள் பெருமானாருடைய எந்த பாடத்தையும் எடுத்து பாருங்கள், சதக்காவை தூண்டாத இடம் கிடையாது. அதனாலதான் உலக வரலாற்றிலேயே கொடுக்கும் தன்மை உடைய மக்கள் ஈமானிய சொந்தங்கள் ரெக்கார்டு. இன்ன வரைக்கும் பேரிடர் நடந்தது, மக்களுக்கு ஒவ்வொரு ஜும்மால எப்படிங்க கொடுக்கிறோம்?
ஒரு இமாம் ஒரு செய்தி சொல்றார், பாவப்பட்ட ஒரு எதீமான பெண்ணுங்கிறாரு. அந்த பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் அதோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். ஒரு கூலி தொழிலாளி அவன் பாய்க்கு இருந்து 10 ரூபாய் எடுத்து போடுறானே, பொருளாதாரம் வறுமை ஒழிப்புக்கான மூலம். அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, எந்த சந்தர்ப்பத்திலும் யாசகம் கேட்காதே. நீ யாசகத்தின் வாசலை திறந்தால் அல்லாஹ் வறுமையினுடைய வாசலை உனக்கு திறந்து விடுவார். ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். பிச்சைக்காரங்க டெய்லியும், இப்ப பிச்சைக்காரங்க கூட சொல்லக்கூடாது, யாசக பிரியன் என்னெல்லாம் நாட்டில் நடக்குது. அவன் ஒரு கனவு தெருவில் நடந்து போயிட்டு வந்தா சும்மா கூப்பிட்டு கேட்டோம்னா சாதாரணமா 500 ரூபாய் சம்பாதிச்சிடறாங்க. சாதாரணமா கணக்கு போடுங்க, மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 15,000 ரூபாய். ஐடி ஃபீல்டு இருக்கிறவனுக்கே கிடைக்கிறது இல்லை. இப்ப அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். எல்லாம் ஐடி படிச்சு சம்பளத்தெல்லாம் இறக்கி விட்டு அது 16க்கும் 17க்கும் சுத்திட்டு இருக்கு. இவன் பரவாயில்லை. யோசித்து பாருங்களேன், மாசம் 15,000, வருஷம் எவ்வளவு பெரிய பணக்காரன். ஆனால் அவன் மவுத்து வரைக்கும் பிச்சை எடுக்கிறதா பழப்பாரு. இந்த பொருளாதாரம் அவனுக்கு மென்மேலும் வறுமையை கூட்டுமே தவிர அவனுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவை தராது. பெருமானார் கடுமையாக சாடினார்கள், யாசகம் கேட்காதீர்கள் இல்லையா? இப்போ இந்த பொருளாதாரம் பரவலாக ஆகிறதுக்கு 2வது வழி சதகா. இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுடைய தன்மானத்தை பாதிக்கும். எப்படியும் நம்மளுக்கு கொடுத்துட்டு சொல்லாம இருப்பானா? நமக்கு தூக்கம் வராது. போன் போட்டு 10 பேருக்கு சொல்லுவான், அவர் வந்தாரா, 5000 ரூபாய் கொடுத்தங்க, இல்ல தூக்கம் வராது, சொல்லிடுவான். தன்மானம் பாதிக்கும். எதுல? ஜக்காத்திலும் சதகாவிலும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு மறைத்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவு நல்லது. விளம்பரத்துக்கு செய்யாதீங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் பாதிக்கப்படும். நம்ம மனசு கேட்காது. பல பேர் பார்க்கும் போது கொடுக்கணும், நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு லைனா சொல்லுவான். கடைசியில் அவனே மண்டகான், இந்த 10 ரூபாய் நீயே வச்சுக்கோ, இவ்வளவு சுரு எடுக்கிறானு. 3வது தன்மானம் பாதிக்காத ஒரு வழியை பெருமானார் சொன்னார்கள், தஹாது தஹாபு. யாரை பார்த்தாலும் நீங்க அன்பளிப்பு கொடுங்கள். நான் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம், ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம், அண்டை வீட்டாருக்கு கொடுக்கலாம். காரணமே தேவையில்லை. நண்பருங்க, அவருக்கு போய் நல்ல நண்பர், அவருக்கு போய் இன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நான் யோசித்தேன், இந்த 5000 தாங்கள் ஜக்காத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். வாங்குவானா? இதே ஒரு வேறொரு வார்த்தை பெருமானார் சொன்னாங்க, மாப்பிள்ள நம்ம சாரத்துல கிஃப்ட். உடனே என்ன சொல்வார் அவரு? ரொம்ப தேங்க்ஸ் பா. அவருக்கு 1000 கவலைகள் இருக்கும் இல்லையா? ஒரு 5000 இருந்தால் இன்றைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதை உணர்ந்தோ அல்லது உணராமலோ அன்பளிப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உங்களுக்குள் முஹப்பத்தை அதிகமாக்கும். நம்மளும் அன்பளிப்பு கொடுக்கிறான், எது பொக்கே கொடுக்கிறான், அது நயா பிசாக்கு பிரயோஜனமாகுமான்னு சொல்லுங்களேன். இந்த பொக்கே இருக்குல்ல, வாய் சொல்லுங்க, நயா பிசாக்கு பிரயோஜனம் இருக்குமா? உண்மையான பூவா இருந்தா கூட பொம்பளைங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவாங்க. பிளாஸ்டிக் பூ ஈகோட பக்கத்துல வராது, அதை கொடுக்கறாங்க, அதுக்கு ஒரு சிரிப்பு. பொக்கே கொடுத்தாரு, பொக்க வாயை காமிச்சாரு. அன்பளிப்பு கொடுங்கள். இதெல்லாம் வறுமை ஒழிப்புக்கான பொருளாதார பகிர்மானம். சரி, ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, அதை நிமிர்ந்து நான் வாங்குகிறேன், என் தன்மானம் அதை பாதிப்பதில்லை. அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, எந்த ஒரு மூமினும் தன் வாரிசுகளை அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க. மக்களுக்கான செல்வம். ஒவ்வொரு தந்தையும் எதுக்குங்க இஷ்டப்படுறோம்? மக்களுக்கு ஏதாவது வேணும், மக்களுக்கு ஏதாவது வேணும், கொடுத்துட்டு போங்க. இது வராசன். எப்படிப்பா இந்த வீடு கிடைச்சது? எங்க அத்தாவுடைய சொத்துல எனக்கு வந்த பங்கு. வாரிசுரிமை திட்டம் குர்ஆன் நிலைநிறுத்தியது. அதுல எந்த அவமானமும் இல்லை, எந்த அவமானமும் இல்லை. பொருளாதாரம் ஒரு இடத்தில் முடங்கி கிடப்பதை பகிர்ந்து 7 பிள்ளைகளுக்கு அது பயனளிக்கிறது இல்லையா? இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு வழியில பொருளாதாரம் இருப்பவர்களிடம் இருந்து
இல்லாதவர்களுக்கு ஜகாத்தாக, சதகாவாக, அன்பளிப்பாக, வராசத்தாக, கஃபாரா. கஃபாரான என்ன? சும்மா சத்தியம் பண்றாரு, சும்மா சத்தியம் பண்றாரு. எதை கேட்டாலும் சரி, எங்க இது எவ்வளவுங்க? இது 5 ரூபாங்க, 4 ரூபாய்க்கு கொடுங்களேன். எங்க அம்மா மேல சத்தியமா நானே 4 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீயே 4 ரூபாய்க்கு வாங்கி நீயே 4 ரூபாய்க்கு விற்பியா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தர்றாங்க, வியாபாரிகளே, ஒரு பொருளை விற்கிறதுக்காக சத்தியம் பண்ணாதீங்க, நல்ல சத்தியமே பண்ணாதீங்க. பொய் சத்தியம் ஹராம், நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். நல்ல சத்தியமே பண்ணாத. 5 ரூபா சொல்ற, 1 ரூபா லாபம். கேட்கிறவரு 4 ரூபாய் கேட்கிறாரு, நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? கட்டாதுன்னு முடிச்சுக்க, எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு முடிச்சுக்க. அங்க போய் எங்க அம்மா மேல சத்தியமா, என் பொண்டாட்டி மேல சத்தியமா, பச்சை புள்ள மேல சத்தியமா. சில பேர் அதுல இறையச்சத்தை காமிப்பாங்க. குர்ஆன் மேல சத்தியமா, ஒரு நாள் கூட குர்ஆனை நீ ஓதி இருக்க மாட்டேன், அந்த பாவம் குர்ஆனை சத்தியம் செய்வது அல்லாஹ் அக்பர். இப்ப யாராவது அறியாமையிலே சத்தியம் செய்து விட்டால் கடைபிடிக்கணுங்கிற அல்லாஹ். இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு, அவருக்கு அவரே சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் மன்னனா தான் குடிக்கணும்னு அதிகமா தோணுது, குடிச்சிட்டாரு. இப்ப சத்தியத்தை முறிச்சிட்டாரு. அல்லாஹ் சொல்றான், சத்தியத்தை முறித்தால் மிஸ்கீன்களுக்கு 60 பேருக்கு என்ன செய்ய, சாப்பாடு கொடு அல்லது உடை கொடு. இந்த மாதிரி மனித வாழ்க்கையில சகஜமாக ஏற்படுகிற சில தவறுகளுக்கு அல்லாஹ் என்ன தீர்வை தருகிறான்? நீ சத்தியம் பண்ண, நீ முறிச்ச, நீ போன, இறை கட்டளையை மீறினாய், இறைவனுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, இறை அடியார்களுக்கு கொடு. பொருளாதார பகிர்மானம், கஃபாரா, குற்ற பரிகாரங்களின் வழியே அங்கு பயன்படுத்தப்படும். இப்படி நிறைய பொருளாதார திட்டங்களை இஸ்லாம் முன் வச்சுட்டு அந்த வரிசையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தினுடைய வறுமை ஒழிப்புக்காக அவர்கள் திறந்து வைத்த ஒரு வாசல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் செய்யுதல். இதெல்லாம் நம்ம இந்த ஜெனரேஷன் இதெல்லாம் கவனம் செலுத்துறது இல்ல. அரசாங்கத்தோடுன்னு போயிடும். அரசாங்கங்கிறது என்னதான் சொல்லுங்க? அரசாங்கமே என்னதான்? வக்ஃப் தான், பேரு தான் வேற. ஆனால் பெருமானார் ஏற்படுத்திய வக்ஃப் என்பது பாருங்க, அரசாங்கத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பொருளாதார பயன்பாடுகளை திட்டமிடுகிறார்கள். ராணுவம், ராணுவத்திற்கான நிதி, போருக்கான நிதி, அப்புறம் விதவை பெண்கள் அதற்கான நிதி, மாற்றுத்திறனாளிகள் அதற்கான நிதி. இந்த தொடர்ல சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல பெருமானார்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கைபர் போர்க்களத்துல என் பங்குல ஒரு இடம் வந்துச்சு, நல்ல ரேட்டு, இந்த மாதிரி விலை உயர்ந்த மனசுக்கு பிடித்த ஒரு சொத்து இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, அந்த சொத்தை நான் தர்மம் பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னு உமர் நாயகன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, உமரே, உங்களுடைய ஆசை நியாயமானது, எப்படி தர்மம் பண்ணுவீங்க? என் நிலத்தை இந்த விதவை பெண்ணுக்கு நான் கொடுக்கிறேன். இப்ப யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த விதவை பெண்ணுக்கு மட்டும் பிரயோஜனம். அப்படி செய்யாதீங்க, நிலத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நிலத்தில் இருந்து வருகிற பயன்பாடு, விளைச்சல், வருவாய், அதனை ஏழைகளுக்கு வக்ஃப் பண்ணுங்க. இதுல சட்டம் என்ன? அங்கிருந்து தான் வக்ஃப் சட்டம் தொடங்குது. அல்லாஹ்விற்காக ஒருவர் தன்னுடைய அசையும் சொத்துக்களையோ அசையா சொத்துக்களையோ வக்ஃப் செய்தார். ஏன் அவருக்கு வக்ஃப்னா நிறுத்துறதுன்னு அர்த்தம். வக்ஃப்னா சொல்லுங்க, இதில் நானும் புழங்க முடியாது, நீயும் புழங்க முடியாது, என் வாரிசுகளும் புழங்க முடியாது, அது அப்படியே நிற்கும், அது அப்படியே நிற்கும். அதான் வக்ஃப். இந்த வார்த்தையை சொல்லியோ எழுதியோ என்னுடைய வீடு அல்லது என்னுடைய கடை அல்லது என்னுடைய வாகனம் அல்லது என்னுடைய பணம் வக்ஃப்னு சொல்லிட்டா அதிலிருந்து பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அந்த சொத்தை விற்கவோ வாங்கவோ கூடாது. அப்ப இதுல என்ன நன்மை விளையும் அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் வரைக்கும் நிரந்தர தர்மமாக ஆகும். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஒரு செடி நட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தானே சொல்றான், மரம் நடுவோம் மழை, ஆமா, ஒருத்தனும் கனி பெறுவோன்னு எழுதுறது இல்ல, கனி பெறுவோன்னு சொல்றதே இல்லை.
மரம் நடுவோம், மழை பெறுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு செடியை நட்டு அது வளர்ந்து பயன் தரும்போது அது பட்சிகள் சாப்பிட்டால், ஒரு உயிரினம் உணவை உட்கொண்டால், ஒரு மனிதன் கனிகளை அனுபவித்தால், யாராவது ஒருவர் நிழல் பெற்றால் அந்த நன்மைகள் யாவும் உன் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று பெருமானார் சொன்னார். ஒரு செடி, ஒரு மரம் வளர்த்துறதுல மழை பெறுவோம்னு பெருமானார் நிறுத்தல. என்ன கபிரிஸ்தான உலகத்துல பயத்தை ஏற்படுத்தியது மற்ற சமூகங்கள். இந்த வார்த்தை பயமா இருக்கும். சுடுகாடு, இடுகாடு, எரியூட்டு இடம். பெருமானார் சொன்னது ஜன்னத். ஜன்னத்னா சொர்க்கம், சொர்க்க தோட்டம். சொன்னாங்க, இதா மரத்தும் ரியாதுல் ஜன்னா. சொர்க்க தோட்டங்களுக்கு போனால் நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல், கபிரிஸ்தான். உலகத்திலே பயமற்ற அச்சமற்ற இடம் இது கபிரிஸ்தான் தாங்க. பயமே வராத போய் அடங்குற வரைக்கும் அவருக்கு இஸ்திக்பார் செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு ஒரு செடியை நடுங்கள். அதனுடைய ஈரத்தன்மை காயும் வரை கபிராளியுடைய வேதனை குறைக்கப்படுகிறது. கபிரிஸ்தான பூஞ்சோலையாக மாற்ற சொன்னார்கள் பெருமானார். நாம் அதெல்லாம் விட்டாச்சு. அங்க விட்டுட்டு அடக்கிறக்குள்ள இவர் பேசிக்கிறாரு. எத்தனை ஏக்கரா இருக்கும் பாய்? சைட்டா போட்டா எவ்வளவு கிடைக்கும்? உனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி சைட்டு போட்டாச்சு. அறியாமை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு செடி நடுவதிலே இவ்வளவு நன்மைகள். இந்த தூண்டுகோல் தந்த பிறகு குர்ஆனுடைய வசனம் இறங்குது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா. அந்த தர்மம் அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய தத்துவத்தை கூட குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, உனக்கு விரும்புறத ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லுது. நான் போய் 2 புரோட்டா வாங்கி சாப்பிட்றேன் இல்லையா, ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா இன்னும் 2 புரோட்டா வாங்கி என்ன செய்யணும் சொல்லுங்க, கொடுக்கணும். நான் வாங்கி சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு பிடிக்கல, பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு ஹஜ்ரத் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இலையில தள்ளுவானுங்க. அதான் அவ்வளவுதான். நான் பிரியப்பட்டதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனம் வருது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். வர்றார் அபூ தல்ஹா, நாயகமே இப்படி குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கிறது. ஆமா இருக்குது யா ரசூலல்லாஹ். இந்த மதீனாலேயே எனக்கு பிடிச்ச ஒரு தோட்டம் பைருஹா, அதனுடைய நீர் சுனை சுவையானது. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த வக்ஃப் செய்ய உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை, எனக்கு நீ கொடுக்காத, வக்ஃப் செய், அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய். இந்த தோட்டம் உன்னுடைய பெயரிலேயே இருக்கும், இதனுடைய பயன்பாடு மக்களுக்கு போய் சேரும். அப்போ ஒரு சொத்தை விற்பனை செய்யாமல் தடுத்து நிறுத்தி அதனுடைய பயன்பாட்டை இந்த சமூகத்தில் இருக்கிற வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்தல் பெருமானார் தொடங்கி வைத்தார்கள். சுபஹானல்லாஹ். ஏறத்தாழ சஹாபாக்கள் செய்த வக்ஃபுகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஏராளம் 52 நாடுகள் உலகத்தில், இஸ்லாமிய நாடுகள்ல எல்லா நாட்டிலேயும் வசாரத்துல் அவுகாப்னு தனியா ஒண்ணு இருக்கு. வக்ஃப் சொத்தினுடைய அமைச்சகம், அதுக்குன்னு தனி அமைச்சர், அதற்குன்னு தனி ஊழியர்கள். எப்படி வருவாய் பெறப்படுகிறது, பயனாளிகளுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது, வக்ஃப் சொத்திலே ஊழல் நடக்கக்கூடாது, முறைகேடு நடக்கக்கூடாது, நிர்வாகங்கள் சரியாக இருக்கணும். இத்தனை திட்டங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்திற்கு ஏழைகளுக்கான நிரந்தர சொத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் காலத்துல இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு துறையாக கண்காணிக்கப்பட்டது. அவுரங்கசீப் பாட்ஷா காலத்துல கடைசியா அந்த முகல் சாம்ராஜ்யம் சரிந்த பொழுது அது கேட்பாரற்று போனது. இந்தியா முழுவதும் நீங்கள் தேடி பயணித்தால் இந்திய அரசாங்கத்தில் 3வது இடத்தில் அதிக சொத்துக்களையும் அதிக வருவாயும் தரக்கூடிய ஒரு துறை எதுனா வக்ஃப். 1வது ராணுவம், 2வது ரயில்வே. சொல்லுங்க சரி, இந்த வக்ஃப் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க பாய். அப்ப இன்னும் நீ மனு போட்டு இருக்கல, விதவை பெண்ணுக்கு பென்ஷன் கொடு, மாற்றுத்திறனாளிக்கு பென்ஷன் கொடு, தையல் மிஷினுக்கு கொடு, கண்ணாடிக்கு 500 ரூபாய் கொடு. எந்த அரசாங்கத்திற்கு போக வேண்டியதில்லை. நமது முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மரணத்தினுடைய தருவாயில் நிறைய சொத்து எல்லாம் கொடுத்திருக்கிறான்.
10 ஏக்கரா இந்த பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 1 ஏக்கரா கொடுத்தாச்சு. 1 ஏக்கரா அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன். இதை நிர்வகிக்க வக்ஃப் வாரியம் அப்படின்னு ஒன்றை ஆங்கிலேய அரசிய காலத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகளில் அரசாங்கம் தலையிடக்கூடாது. அதான் சட்டம். மத்திய அரசு வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரத்தை பறித்து அதுல நாம நியமிக்கலாம், நாம சில தீர்ப்புகளை கொண்டு வரலாங்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, முகலாயர்கள் காலத்திற்கு பின்னால் ஆங்கிலேயருக்கு காலையும் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் இந்த சமூகத்தின் வக்ஃப் சொத்துக்களின் பயன்பாடு இந்த சமூகத்தின் ஏழைகளுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சமூகத்தினுடைய இந்த முத்தவல்லின்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது என்னங்க? சத்தமா சொல்லுங்க பாரு. நமக்கே தெரியாம முத்தவல்லியா இருக்கிறாங்க. அந்த மாசம் முத்தவல்லின்னு சொன்னா வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளி. இது முகலாயர்கள் கொண்டு வந்தது. முத்தவல்லிங்கிற வார்த்தையை பொறுப்பாளின்னு அர்த்தம். அது நம்ம எல்லாமே மறந்துட்டோம். பள்ளிவாசலுக்கு முத்தவல்லி அதனுடைய பவர் என்ன அப்படின்னா, வக்ஃப் சொத்துகள் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஏன்னா இந்த சமூகத்தில் எவ்வளவு அனாதைகள், எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள், எவ்வளவு மனநலம் குன்றியோர், எவ்வளவு விதவை பெண்கள், எவ்வளவு வயோதிகர்கள். யாருடைய வறுமை எனக்கு தேவையில்லை, நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் நல்லா வாழணும். அல்லாஹ் அக்பர். சுமார் கணக்கு சொல்றேன். தமிழகத்தில் ஒரு 15,000 பள்ளின்னு வச்சுங்க. இதே இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எல்லா பள்ளியிலும் ஏதோ ஒரு வறுமைக்காக இமாம் குரல் கொடுப்பார், நாம் பணம் கொடுப்போம். இப்படி அல்லாஹ் வச்சிருக்கான், இப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம சில பேர்த்த கேட்பாங்க, என்னப்பா அவங்க அவ்வளவு சொத்து வச்சுட்டு போயிருக்காரு, நீ ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? எல்லாம் விட்டுட்டு தான் போனாரு, எங்க சின்னத்தை கேஸ் போட்டாரு, அவனும் திங்கல நானும் திங்கல, நாசமா போயிட்டோம் சொல்றாங்கல்ல. 10,000 கோடி இந்திய பொருளாதாரத்தில் 3வது இடத்தில் பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கிற வக்ஃபுடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய அறியாமையினால் நம்ம தான் சண்டை போட்டு இருக்கிறோமே. அதான் பிரச்சனை. அறியாம எங்க சொத்தை கேட்பதற்கான உரிமை கூட எங்களுக்கு தெரியாது. நீங்களாம் வேற எங்கேயும் வேணாம், இங்க திவான் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு, 100 ஏக்கர் சும்மாவே கிடக்குது. சமுதாயத்தில் பேசுறாங்க, முஸ்லிம்களுக்கான ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி இல்ல, மைனாரிட்டி முஸ்லிம்களுக்காக மகளிர் கல்லூரி இல்ல, பாதுகாப்பு கருதி இல்ல 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 இல்ல. இந்த வக்ஃப் நிலங்களை எடுத்து அதில் கல்லூரிகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் நீட்டா வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரங்களை வெட்டிட்டோம்னா பாசிச பாஜக அரசு கையகப்படுத்தும் வக்ஃப் நிலங்கள் கூட அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் போய் சேர்ந்தாலும் கல்கத்தால ஒரு தெருவே மன்னர்களுக்கு சொந்தமானது. அதனுடைய பேர குழந்தைகள் அந்த தெருவில் ரிக்ஷா ஓட்டி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த சொத்துக்களை அரசாங்கங்களுக்கு தாரை வார்த்து விட்டு. அறியாமை. இது பலதும் நடக்கலாம். சரி, பழைய காலத்தில் அறியாம விடுங்க, இன்னைக்கு எல்லாம் அப்டேட் ஆகிறோம்ல. இன்னைக்கு பெருசுகள்லாம் டிக்டாக் பண்ணிட்டு இருக்குங்க, பெருசுகள்லாம் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கு, கண்டதெல்லாம் பார்க்கிறோம். யாராவது ஒரு 10 பேர் சமூக ஆர்வத்தோடு முதல்ல வக்ஃப் சொத்துக்களுடைய ரெக்கார்டு வேணுமா இல்லையா? திப்பு சுல்தான் மானியமாக கொடுத்த அந்த சொத்துக்களில் தொடங்கி நமது முன்னோர்கள் தந்த சொத்துக்கள் வரைக்கும் ஆதாரங்களை தொலைத்து விட்டோம் அல்லது புதுப்பிப்பதற்கு மறந்து விட்டோம். ஜும்மால வசூல் பண்ணனா எளிமையா வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிற மனசு, என் சொத்தை மீட்டு என் விதவைகளுக்காக நான் உதவுவேன் அப்படிங்கிற களப்படி இளைஞர்களுக்கு உண்டா இல்லையா? நீங்கெல்லாம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இயக்கம், கட்சி, அரசியல். முதலமைச்சரை பேசினா இவனுக்கு கொதிக்குது. ஏன் கொதிக்குதுன்னு இன்னும் எனக்கு புரியல. உனக்கு ஏப்பா கொதிக்குது? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருமையான உம்மத்துகள், அரசியல்வாதிகளை நம்பி இன்னும் பயணிக்காதீர்கள். இந்த சமுதாயத்திற்கான நிறைய தளங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. வரக்கூடிய காலங்களில் பள்ளிவாசல் எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சட்டம் போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே நமக்கு தெரிஞ்சது ஒன்று, பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அல்ல. அது தீர்வு அல்லவே, அது தீர்வு அல்லவே.
இருக்கிற வக்குப்பு சொத்துக்களையாவது பாதுகாப்பதற்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. நான் குறைஞ்சபட்ச ஒரு செய்தியை சொல்றேன். சமூக அக்கறை உள்ளவர்கள் கொஞ்சமாவது கவலைப்படுங்கள். ஒவ்வொரு ஜமாத்திலையும் ஒரு லாயர் இருக்கணும். இருக்காரா? பைசாப் இருக்காரா? ஏன் வைக்கல? மற்ற இடங்களில் இவ்வளவு வலுவான சட்ட திட்டங்களோடு பொது சொத்துக்கள் இல்லை. இனி எல்லாம் வக்குப்பு சொத்து, ஜமாத்து சொத்து எல்லாம் அரசாங்கத்திற்கு அப்படின்னு போயிருச்சு. காமன் சிவில் கோடு கொண்டு வந்துட்டு இருக்கான், சட்டமில்லாம கொண்டு வந்துட்டு இருக்கிறான். நம்ம துபாயில வாழல, சவுதியில வாழல, பன்முகத்தன்மையோடு இந்திய ராஜ்யத்தில் வாழுகிறோம். எல்லா மக்களுக்கான சம உரிமை நமக்கு இருக்கிறது. எவ்வளவு சட்டங்களுக்கு மத்தியிலே தான் நாம் நசுக்கப்படுகிறோம். அடுத்த தலைமுறை முழுமையான அனாதையாகுவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்காதது காரணமாக ஆகிவிடுமோ என்ற உணர்வு நமக்குள் இருந்தால், வக்குப்புகள் குறித்து ஒவ்வொரு ஜமாத்தும் ஒரு லாயரை போட்டு முன்னோர்கள் செய்த வக்குப்புகள் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா பண்ணி, இதனுடைய அடுத்த கட்டம் என்ன, இந்த வருவாய்கள் எங்கே போகிறது. ஏகதேச ஜமாத்துகள்ல பற்றாக்குறையில தான் ஓடுது. உண்மையில என்ன சொல்லுங்க, உங்கள்கிட்ட 50 ரூபா சந்தை வாங்குறதுக்குள்ள தாலி இறந்துருதுங்கிறாங்க. தரமாட்டேங்கிறான், சந்தா தரமாட்டேங்கிறான். எதுக்கு சந்தா தரணும்? பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் யாரு கட்டுவா? யாரு கட்டுவா? ஜமாத்துடைய பணிகள் யாரு செய்ய முடியும்? இவ்வளவு பேசுற நாமோ இந்த வக்குப்பு சொத்துகள் பாதுகாக்கப்பட்டிருக்கா? இதனுடைய ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன? எப்ப அரசாங்கம் இங்கே மூக்கை நுழைக்கும்? மூக்கை நுழைக்காமல் இருப்பதற்கான வழிகள் என்ன? அடுத்த தலைமுறை கேள்வி கேட்பானே, அவனை அனாதையா விட்டுட்டு போயிடக்கூடாது. காலத்தின் சூழல் கருதி ஏன் சொத்து மேல எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. என் பத்திரத்துக்கெல்லாம் தாய் பத்திரம் எடுத்து வச்சிருக்கேன்ல, தாய் சொல்லுங்க, சொல்லவே மாட்டீங்களே. சொத்து வாங்கறதா இருந்தா எல்லாம் மூலப்பத்திரம் கொண்டு வாங்க. இன்னைக்கு தேதியிலிருந்து 20 வருஷத்துக்கு, சில பேர் 50 வருஷத்துக்கு என்ன எடுக்கிறான்? ஈசி போட்டு பாக்குறாங்க. செலவுதான், செலவானாலும் பரவாயில்ல, உறுதி பண்ணிக்குவோம். நானே மௌத்தா போயிடுவேன், ஆனா என் சொத்து மௌத்தா ஆகக்கூடாதுன்னு நான் கவலை. அப்ப அல்லாஹ்விற்கு கொடுக்கப்பட்ட சொத்து உனக்கு அவ்வளவு சால்ட்டா? இந்த கொடுத்தவருடைய நிய்யத்தை நடத்தணும். கிராமங்கள்ல இருக்குங்க, பள்ளிவாசலுக்கு ஒரு தோப்பு வச்சிருப்பாங்க. அவர் எழுதியிருக்காரு, இந்த தோப்பில் வரக்கூடிய வருவாய் ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுவதற்காக நான் வக்குப்பு செய்கிறேன். அவர் எதுக்கு எழுதினாரோ அதைத்தான் செலவு பண்ணணும். சில பேர் பள்ளிகளில் இருப்பாங்க, கொண்டு வருவார், நாங்க 10,000 ரூபாய் நோன்பாளிகளுக்கு செலவு பண்ணுங்கன்னு கையில கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் வாங்கி இவர் வேற வாங்கி போடுறாரு. என்னதான் செய்யணும்? நீ கஞ்சி ஊற்றுவதற்குத்தான் பயன்படுத்தணும். வேற வேற தேவைகள் இருக்குன்னு சொன்னா அடுத்த சொல்லணும், அப்படி சொல்லி கொடுக்காதீங்க. கொடுத்தவ எல்லாமே கஞ்சிக்கு தான் கொடுத்துருக்கிறான். இந்த காசுல நான் விறகு வாங்கிட்டா, இந்த காசுல நான் பேரிச்சம்பளம் வாங்கிட்டா, இல்ல இத பொதுவா கொடுங்க. பள்ளிவாசலுடைய தேவைகள் இருக்கு. வக்குப்புகள் இவ்வளவு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. மோமின்களே, நான் சொல்றதான், என் சொத்துல நான் காட்டுற இவ்வளவு அக்கறை. யாரோ ஒரு மனிதர், அவர் யாரை நம்பி கொடுத்துட்டு போனாரு? சொல்லுங்க, யாரை நம்பி கொடுத்துட்டு போனாரு? பாப்பா ஏதாவது சொல்லுங்க பாப்பா, யாரை நம்பி கொடுத்துட்டு போனாரு? அல்லாஹ்வை நம்பி கொடுத்துட்டு போனாரு. நீ யாரை நம்புற? அல்லாஹ்வை நம்புற இல்லையா? அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? ஒரு பள்ளிவாசலில் சுகாதார குறைவுன்னு சொன்னா தொழுகையாளிகள் எல்லாமே கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஒரு பள்ளிவாசலுடைய சொத்து அபகரிப்பு செய்யப்படும் போது அந்த ஞானம் இல்ல, அந்த அறிவு இல்ல. குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், நமக்கு தெரியாதுன்னு சொன்னா ஒவ்வொரு ஜமாத்துக்கு ஒரு லாயர் வச்சு உங்களுடைய பேப்பர்களை சரி செய்து கொண்டு நம் ஊருக்குள்ள எங்கெல்லாம் வகுப்புகள் இருக்கிறதோ அதை இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற விதத்திலே நாம் எப்படி அதை அணுகலாம்? முக்காவாசிங்க அரசு திட்டங்கள் ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து அது திரும்பி போறதுங்கிறது முஸ்லிம்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதிகள் தான் பெருவாரியா திரும்பி போகுது. விதவைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, படித்த பட்டதாரிகளான இளைஞர்களுக்கான குறுந்தொழிலுக்கு இங்க கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து திருப்பி அனுப்புறான். அவன் எழுதுற செய்தி, யாருடைய கோரிக்கையும் வரவில்லை.
நான் கேட்கிறேன், இங்க வந்து ஜும்மால கோரிக்கை வச்சு வசூல் வாங்குற அளவுக்கு உனக்கு வெட்கமற்ற தன்மை இருக்கும் போது, உன் உரிமை தொகை அரசாங்கத்திலிருந்து வரும் பொழுது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்து அந்த உரிமையை பெறுவதற்கு இந்த சமூகத்தில் ஞானம் இல்லை. யார்கிட்ட அப்ளை பண்றது, யார்கிட்ட கொடுக்கிறது, ஏமங்கிட்டால் லஞ்சம் கேட்கிறான். நாம மற்ற சமூகங்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். மற்ற அறநிலையத்துறையில் இருந்து நிறைய பயன்பாடுகள் இந்த சமூகத்திற்கு போகிறது. அல்லாஹ் அக்பர். கண்ணுக்கு முன்னாடிங்க வக்ஃப் சொத்தில் இருந்து பல்லாயிரம் கோடிகளை அரசியல்வாதிகள் அபகரிக்கிறார்கள், ஊழல் செய்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், சுகபோகமாய் வாழுகிறார்கள். அந்த சொத்திற்கு சொந்தக்காரர்களான இந்த உம்மத்தின் ஏழைகள் இன்னும் பள்ளிவாசல கையேந்திட்டு இருக்கிறானே, படிக்கிறதுக்கு காசு வேணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நமக்கு தேவையில்லைங்கிற. அதனால அரசாங்கம் கபலீகரம் செய்து அரசு சொத்தாக அதை அறிவிப்பு செய்து பயன்படுத்துவதற்கு முன்பு வாழும் இளைய தலைமுறை குறைந்தபட்ச நடவடிக்கையாக தாங்கள் வாழும் பகுதியில் இருக்கிற வக்ஃப் சொத்துக்கள் குறித்து தகவல் சேகரிப்போம், அதை ஒருங்குபடுத்துவதும் அதன் மீது நடவடிக்கைக்கான விழிப்புணர்வையாவது ஏற்படுத்தினால் அடுத்த தலைமுறை நமக்கு துவா செய்யும். வல்ல ரப்புல் ஆலமீன் கடமைகளை உணர்ந்து செயல்பட்டு வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.